சுவாரஸ்யமான கதைகளையும் கருத்துக்களை கேட்கிற நம்ம இன்னைக்கு சரித்திர நாயகனை பற்றி பார்க்க போகிறோம். பிறப்பும் இறப்பும் ஒரே நாளில் கண்ட மாமனிதர் யார்? அவரை அறியாதவர்கள் இந்த சிறு குறிப்பு மூலம் அறியலாம். வழக்கமான வாழ்க்கை வரலாறு அல்ல, சில அதிசய சுவாரஸ்யங்களின் தொகுப்பு. அதிசய அரசியல்வாதி. 34 கிராமங்களுக்கு சொந்தக்காரரான ஜமீன் மரபில் பிறந்தவர். நேதாஜியால் ஈர்க்கப்பட்டு அரசியலில் ஈடுபட்டார். இருவரும் வெள்ளையர்களை எதிர்த்து ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்ட தீவிர தேசியவாதிகள். நேதாஜி தனது அம்மாவிடம் உங்களுடைய கடைசி மகன் இவன் என்றுதான் அறிமுகம் செய்து வைத்தார். அடுத்த பிறவியில் தேவர் பிறந்த மண்ணின் தமிழனாக பிறக்க ஆசைப்படுகிறேன் என்றார் நேதாஜி. தேவர் போட்டியிட்ட தேர்தல்களில் ஒன்றில் கூட தோற்றதில்லை. நேதாஜியும் தேவரும் காந்தியை ஈர்த்துவிட்டு காங்கிரஸை விட்டு வெளியேறி ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை துவங்கினர். கட்சியின் தமிழக தலைவராக இருந்தார் தேவர். அன்று வெள்ளையர்களை அஞ்சி நடுங்க செய்து நாட்டை விட்டு விரட்டிய இந்திய தேசிய ராணுவத்தில் இருந்த பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் தேவரின் ஒற்றை சொல்லுக்காக போராட சென்றவர்கள். நேரு விலை பேசிய முதல்வர் பதவியே வேண்டாம் என்று மறுத்தவர். 3 முறை எம்பியாகவும் 3 முறை எம்எல்ஏயாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். பிரச்சாரம் என்று தன் தொகுதி பக்கம் சென்றதே இல்லை. கட்சியின் மற்ற வேட்பாளர்களின் தொகுதிக்கே பிரச்சாரம் செய்வார். எனக்கு என் கட்சிக்கு வாக்களியுங்கள் என்று ஒருபோதும் கேட்டதில்லை, நல்லவர்களுக்கு வாக்களியுங்கள் என்றே கூறுவார். பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். ஒரே நேரத்தில் 2 தொகுதிகளில் வென்று ஒன்றை ராஜினாமா செய்வார். அவர் போட்டியிட்ட அனைத்தும் தாழ்த்தப்பட்டோர் அதிகம் நிறைந்த தொகுதிகள். இறுதி காலத்தில் உடல்நலக் குறைவால் வீட்டை விட்டு வெளியேறாமல் படுத்த படுக்கையிலே இருந்து வென்றார். பதவி ஏற்காமலே மறைந்தார். அரசு சலுகைகள் ஒன்றையும் ஏற்க மாட்டார். ரயிலில் இலவசமாக போக மாட்டார். சம்பளம் எதுவும் வாங்க மாட்டார். அரசு கொடுக்கும் சொகுசு பங்களாவில் தங்க மாட்டார். கையை தலைக்கு வைத்து திண்ணையில் தூங்குவார். வாழ்வில் பெரும் பகுதியில் சிறையில் கழித்தவர். இவர் சிறையில் இருக்கும் காலத்தில் மாரடைப்பு வந்து இறந்தவர்கள், உணவுண்ணாமல் இறந்தவர்கள், தாடி வளர்த்தவர்கள், இல்லற வாழ்க்கையை துறந்தவர்கள், மொட்டையிட்டவர்கள் ஏராளம். ருசிக்கு அன்றி பசிக்கு உணவன்பார். தவறாக ஊற்றப்பட்ட வேப்பெண்ணெய் சோற்றை முகம் சுளிக்காமல் உண்ட கதைகளும் உண்டு. சொத்துக்கள் பெரும்பகுதியை தாழ்த்தப்பட்டோருக்கு எழுதி கொடுத்தவர். ஜாதி வேறுபாடு பார்ப்பவன் சண்டாளன் என்றார். தலித்து மீது தாக்குதல் நடத்துபவன் என் நெஞ்சை பிளந்து ரத்தத்தை குடித்து பாவியாவான் என்றார். ஆங்கிலத்தை நாவிலே ஆண்டவர். டெல்லி நாடாளுமன்றத்தில் அவர் ஆற்றிய ஆங்கில உரையை கேட்டு சில நேரம் ஸ்தம்பித்து போனது மன்றம். திகைத்து போயினர் உறுப்பினர்கள். தூக்கி வைத்து கொண்டாடின பத்திரிகைகள். ஜோதிடம், சிலம்பம், குதிரையேற்றம், துப்பாக்கி சுடுதல் என அனைத்து வகை கலைகளையும் அறிந்தவர். நேதாஜி இறந்துவிட்டார் என காங்கிரசும் ஆங்கிலேயர்களும் கட்டிய கதையை தகர்த்தெறிந்தவர். இறுதி வரை நேதாஜி தேவருடன் மட்டுமே ரகசிய தொடர்பில் இருந்தார். ஆன்மீகத்தின் அடையாளம். தன் வாழ்நாள் முழுதும் பெண் வாடையே படாதவர். உங்கள் அழகு மீசை பிடித்துள்ளது ஒரு பெண் கூறியதால் ஆண்மையின் அடையாளமான தன் மீசையை நீக்கிவிட்டு இறுதி வரை வாழ்ந்தவர். தான் படுத்த படுக்கையாக இருக்கும் போதும் தனக்கு மருத்துவம் செய்ய அனுமதிக்கப்பட்ட பெண் செவிலியரை ஒரு பெண் தன் உடலை தொடக்கூடாது என்று மறுத்தவர். இறுதி காலத்தில் ஒரு அறுவை சிகிச்சை செய்து கொண்டால் தாங்கள் இன்னும் பல ஆண்டுகால வாழலாம் என்று மருத்துவர்கள் கூற, இறைவன் கொடுத்த உடலை குறையின்றி மீண்டும் அவனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறி அறுவை சிகிச்சையை மறுத்து உயிரை மாய்த்துக் கொண்டவர். பிறந்த நாளிலே இறந்த அதிசய பிறவி தான் இறக்க போகும் நாளை முன்னரே கணித்து கூறியவர். இந்து மதத்தின் தத்துவங்களை இவரளவுக்கு யாரும் அறிந்திருக்க முடியாது. ஒரு கூட்டத்தில் முஸ்லிம் மத போதகர்களே ஆச்சரியப்பட்டு எங்களது மதத்தை பற்றி எங்களுக்கே தெரியாதவற்றையும் தேவர் தெரிந்து வைத்திருக்கிறார் என்றனர். அந்த அளவு முஸ்லிம், புத்த, கிறிஸ்துவ மத கருத்துக்களையும் தெரிந்திருந்தார். அவர் இறந்ததும் அவர் வளர்த்த மயில்கள் தன் உயிரை மாய்த்தது என்னவன் வரலாறு மண்ணில் எழுதின மயில்கள். சித்த வித்தையில் உயர்ந்தும் நைசீக பிரம்மச்சரியத்தின் உச்சத்தை தொட்டும் ஈடிடையற்ற ஆன்மீகவாதியாக விளங்கினார் தேவர். அதனாலே சித்த வித்தையில் உள்ளவர்களுக்கும் நஸ்தீக பிரம்மச்சாரியாக வாழ்ந்தவர்களுக்கும் அவரது சீருடர்களால் நடத்தப்படும் குரு பூஜை என்ற சிறப்பு பூஜையானது தேவருக்கு வருடந்தோறும் சிறப்பாக நடத்தப்படுகிறது. பால்குடம் எடுத்தல், முளைப்பாரி வளர்த்தல், முடிக்காணிக்கை செலுத்துதல் முதலிய செயல்களின் மூலம் மக்கள் தேவரை தெய்வமாக வணங்குகின்றனர். நேருவை தவிர்த்த தேவர், ராஜாஜி போற்றிய தேவர். வரலாற்று ஆய்வாளர் திரு மருதுபாண்டியன், நான் ஆராய்ச்சி செய்யாத தலைவர்களே இல்லை, நான் ஆராய்ந்தவர்களிலே மிக சிறந்த தலைவர் தேவர்தான் என்கிறார். அவர்தான் தெய்வத்தையும் தேசியத்தையும் தன் கண்களாக கண்ட தியாகி முத்துராமலிங்க தேவரையா. இதுவரை முத்துராமலிங்க தேவரையாவின் வரலாற்றை தான் கேட்டீர்கள். என்ன நண்பர்களே, கட்டாயம் இவர் வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள். புகை, மது, மாது, மாமிசம் என சகல கெட்ட சுவாசம் கொண்ட நான் சொல்கிறேன். கண்ணதாசன் வியந்த தேவர். இந்த உலகில் உண்மையான ஒழுக்கமற்ற பிரம்மச்சாரி உண்டென்றால் அது உத்தம் சீலர் பசும்பொன் தேவர் அவர்கள் மட்டுமே என்றார். என்ன நண்பர்களே, நிச்சயம் தெரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு கருத்தில் உங்களுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தமிழன் சேலம் ஆர்ஜே குடி பிரகாஷ் மற்றும் இர்ஃபான் ஐக்கிய மற்றும் குடியாத்த விளங்கோ என் அன்பு தம்பி ஆர்ஜே